சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திரும்பும்போது சிந்தாதிரிப்பேட்டையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிறைய போடக்கூடாது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமோன் வழங்கிட கேட்கலாம். சாலமோன், வணக்கம். திடீரென இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். சென்னை மெரினாவில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியானது இன்று காலை நடைபெற்ற நிலையில இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பெருமளவிலான மக்கள் அங்க படையெடுத்து வந்தனர். குறிப்பாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மெரினாவிற்கு படையெடுத்ததாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால சென்னை முழுவதும் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி ஸ்தம்பிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தற்போது வரை இந்த போக்குவரத்து நெரிசல் நீக்கப்படாத நிலையில தற்போதும் இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து வண்ணம் உள்ளது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி இருந்த ஒரு சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த ஒரு வாகன ஓட்டி திடீரென அந்த பகுதியில அங்க இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால அங்க சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த இருசக்கர வாகன ஓட்டி திடீரென அந்த பகுதியில இருந்து இறங்கி வந்ததால அந்த இருசக்கர வாகனத்திலிருந்து அவர் இந்த தீப்பற்றுதல உயிர் தப்பினார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் எரிந்து கொண்டிருந்த அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டனர். சிறிதளவு எரிந்த நிலையில உடனடியாக நீரை பாய்ச்சி அடித்ததால இந்த தீ விபத்தானது தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது உடனடியாக அங்கிருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த தீயில எரிக்கப்பட்ட வாகனத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் உடனடியாக இந்த சம்பவமானது தடுக்கப்பட்டதால உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. இந்த இருசக்கர வாகனம் தீ விபத்து அடைந்த நபரை குறித்து விசாரணைக்குள்ள அவர் தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த ஜான் என்பதும் அவரது சகோதரியை கிரீன் சாலையில் இருந்து அழைத்து செல்லும் போது இந்த தீ விபத்தானது நடைபெற்றது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.